சங்கதி 24 செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். யாழில் வீதியில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகள், எடுக்கப்பட்டுள்ள அதிரடி நடவடிக்கை. தரம் குறைந்த மருந்துகள் தொடர்பில் அரசாங்கத்தின் துரித நடவடிக்கை, பிரதி அமைச்சர் விளக்கம். மட்டக்களப்பு பகுதியில் பல்லாயிரக்கணக்கான கரையொதுங்கும் சிவப்பு நிற நண்டுகள். தொடரூந்துடன் மோதிய முச்சக்கர வண்டியின் சாரதி பரிதாபகரமாக உயிரிழப்பு. வடக்கில் ஆயுதம் மீட்பு, மஹிந்தவின் பாதுகாப்பு அதிகாரியின் வழக்கில் திருப்பம். ஐஸ் போதைப் பொருளுடன் சிக்கிய கெஹல்வத்ர பத்மேவின் 3 சகாக்கள். அனுர அரசின் இறுதி நாளை கணிக்கும் சஜித் அணி. வேலை வாய்ப்பினை பெற்றுத்தருவதாக கூறி பண மோசடி, நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மீட்கப்பட்ட ஆயுதங்கள் தொடர்பில் பெரும் குழப்பத்தை ஏற்படுத்திய முக்கிய ஆதாரம். தொடர்வன விரிவான செய்திகள். போதைப்பொருள் மற்றும் பாதாள குழு செயற்பாடுகளுக்கு பெயர் பெற்ற இடம் தென்பகுதி. சுற்றுலா பயண தொழில்துறையில் வெளிநாட்டவர்களின் தொடர்பில் போதைப்பொருள் ராஜ்யம் ஆக்கப்பட்டிருப்பதாக தென்பகுதிக்கு பொறுப்பான சிரேஷ்ட பிரதி போலீஸ் அதிபர் கிட்ஸ்ரீ ஜெயலத் தெரிவித்தார். தென்பகுதியில் தலைவிரித்தாடும் போதை பாதாள குழு செயற்பாடுகள் தொடர்பில் அவர் கூறிய கருத்துக்கள் இலங்கையில் பாதாள குழு செயற்பாடுகள் அதிகம் நடைபெறும் பகுதிகளாக தென் மாகாணம் மற்றும் மேல் மாகாணம் காணப்படுவதை காட்டுகிறது. தென்பகுதியில் அதிகமான கடற்றொழில் துறைமுகங்கள் காணப்படுகின்றன. மேலும் ஆழ்கடல் கடற்றொழில் படகுகள் மற்றும் சாதாரண படகுகள் அதிகளவில் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஆழ்கடல் கடற்றொழில் படகுகளில் எடுத்து வரப்பட்டு இடையில் டிங்கி படகுகளில் கரைக்கு போதைப்பொருட்கள் கொண்டு வரப்படுகிறது. இவற்றை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக அவர் தெரிவித்தார். யாழ் BA தம்பி வீதியில் தனியார் வைத்தியசாலையின் மருத்துவ கழிவுகள் வீசப்படுவதாக பொதுமக்கள் வழங்கிய முறைப்பாட்டுக்கு அமைய மாநகர சபை உறுப்பினர்களான மதுசிகன், சதீஷ் ஆகியோர் சம்பவ இடத்துக்கு விரைந்து நேரடியாக பார்வையிட்டனர். அங்கு மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்டுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்ட நிலையில் சுகாதார பரிசோதகருக்கும் யாழ் போலீசாருக்கும் அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் போலீசார் குறித்த பகுதிக்கு சென்று நிலைமையை அவதானித்துள்ளனர். அதன் பின்னர் கழிவுகளை கொட்டிய தனியார் வைத்தியசாலை நிர்வாகத்தை விசாரணைக்கு வருமாறு போலீசார் அழைப்பு விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தரம் குறைந்த மருந்துகளை கொள்வனவு செய்து மக்களின் பணத்தை கொள்ளையடிப்பதை முறியடிக்க எமது அரசாங்கம் துரித நடவடிக்கை எடுத்து வருவதாக பிரதி அமைச்சர் அருண் கேமச்சந்திர தெரிவித்தார். மட்டக்களப்பு நகரில் திருகோணமலை வீதியில் நேற்று அரச ஒசுசலவின் 67வது கிளையை திறந்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். இந்த பிரதேச மக்களின் நீண்ட கால தேவையாக இருந்த அரச மருந்தாக்கல் கூட்டுத்தாபனத்தின் கிளையின் அவசியம் சுமார் 50 வருடங்களின் பின்னர் நிறைவேறியிருப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். எதிர்காலத்தில் இந்த நாட்டு சிறந்த வைத்திய வசதிகளை பெற்றுக் கொடுக்கவும் தரமான மருந்து பொருட்களை இறக்குமதி செய்து கொடுக்கவும் அரசாங்கம் கூடிய முயற்சி எடுத்து வருகிறது. கடந்த நாட்களில் சுகாதார அமைச்சர்களாக செயற்பட்டோர் தரம் குறைந்த மருந்துகளை கொள்வனவு செய்து மக்களின் பணத்தை கொள்ளையடித்தனர். இந்த கொள்கைகளை முறியடிக்க எமது அரசாங்கம் துரித நடவடிக்கை எடுத்து வருகிறது. எதிர்காலத்திலும் இந்த நாட்டில் ஊழல் மோசடிகளை தவிர்த்து இந்த நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல பிரஜையாக வருவதற்கு தேவையான சகல வசதிகளையும் பெற்றுக் கொடுப்பதற்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் முயற்சி செய்து வருவதாகவும் அவர் இதன் பொழுது தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு மாவட்டம் ஆரையம்பதி கடற்கரையில் பெருமளவான சிவப்பு நிற நண்டுகள் உயிருடன் இறந்த நிலையில் கரையொதுங்கி வருகின்றன. கடந்த சில நாட்களாக இவ்வாறான சிவப்பு நிற நண்டுகள் கரையொதுங்கி வருவதாக கடற்றொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர். இவ்வாறு சிவப்பு நிற நண்டுகள் கரையொதுங்குவதற்கான காரணம் தெரியாதென்று கடற்றொழிலாளர்களும் பொதுமக்களும் கூறுகின்றனர். நாட்டின் பல்வேறு பாகங்களில் அண்மை காலமாக சிவப்பு நிற நண்டுகள் கரையொதுங்கி வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டு வருகிறது. தொடருந்து மோதி முச்சக்கர வண்டியின் சாரதி ஒருவர் பரிதாபகரமாக உயிரிழந்துள்ளார். இந்த விபத்து நேற்று ககவ மற்றும் அக்குரல பகுதியில் உள்ள தொடருந்து பாதையில் இடம்பெற்றுள்ளது. கவனக்குறைவாக செலுத்தப்பட்ட முச்சக்கர வண்டி ஒன்று பெலியத்தை பகுதியிலிருந்து மர்தானை நோக்கி பயணித்த தொடருந்துடன் மோதி இந்த விபத்து இடம்பெற்றது. விபத்தில் படுகாயமுற்ற முச்சக்கர வண்டியின் சாரதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இறைச்சிகளை ஏற்றிக் கொண்டு சென்ற முச்சக்கர வண்டியே இவ்வாறு விபத்துக்குள்ளானதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு அதிகாரி நெவில் வன்னியாராட்சியை பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது.
லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மற்றும் சந்தேக நபரின் சட்டத்தரணிகள் முன்வைத்த வாதங்களை பரிசீலித்த பின்னர் கொழும்பு தலைமை நீதவான் அசங்கேஸ் போதரகமே இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளார். இதேவேளை சந்தேக நபருக்கு வெளிநாடு செல்வதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. பின்னர் வழக்கை ஜனவரி 16ஆம் தேதி விசாரணைக்கு அழைக்குமாறும் நீதிவான் உத்தரவு பிறப்பித்தார். 28 மில்லியன் ரூபாய் பெறுமதியான சொத்துக்களை முறைகேடாக ஈட்டியதாக சந்தேகத்தின் பேரில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு அதிகாரி நெவில் வன்னியாராட்சி கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. போலீஸ் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பாதாள உலக கும்பலைச் சேர்ந்த கெகல்பத்ர பத்மே என்பவரின் சகாக்கள் மூவர் வத்தலை பிரதேசத்தில் வைத்து போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளனர். வத்தலை பல்லியவத்தை பிரதேசத்தில் போலீசாரால் நேற்றைய தினம் மாலை மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போது 3 சந்தேக நபர்களும் ஐஸ் போதைப் பொருளுடன் கைதாகினர். போலீசாரின் விசாரணையில் கைது செய்யப்பட்ட மூவரும் கெகல்பத்ர பத்மே என்பவரின் சகாக்கள் என்று தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட ஐஸ் போதைப் பொருள் 3.5 கோடி ரூபாய் பெறுமதியானது என போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட மூவரும் மேலதிக விசாரணைகளின் பின்னர் வெலிசரை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். இந்தோனேசியாவில் குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் மற்றும் இந்தோனேசிய போலீசாரால் 7 நாட்களாக மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பின் போது கெகல்பத்ர பத்மே உள்ளிட்ட பாதாள உலக குழுவினர் கடந்த ஆகஸ்ட் மாதம் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. மாகாண சபை தேர்தல் நடத்தப்படும் தினமே இந்த அரசாங்கத்தின் இறுதி தினம் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் கேஷா விதானகே தெரிவித்தார். இது தொடர்பில் அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில், எதுவுமே தெரியாத அமைச்சர்கள் குழு ஒன்று தற்போது நாடாளுமன்றத்தில் அமர்ந்துள்ளது. அதை மக்களும் உணர ஆரம்பித்துள்ளனர். நாட்டில் இருந்து போதைப் பொருளை முற்றாக ஒழித்து நாட்டை கட்டியெழுப்புவது சிறந்த வேலை திட்டமாகும். எனினும் அது பொது நிர்வாகத்தின் பிரதான பொறுப்பல்ல. போதைப்பொருள் ஒழிப்பு என்பது அரசு நிர்வாகத்தின் ஒரு பகுதி மட்டுமே ஆகும். கடந்த அரசுகளும் இதை செய்திருக்கின்றன. ஆனால் அவை ஊடகங்களூடாக பாரிய பிரச்சாரங்களாக முன்னெடுக்கப்படவில்லை. எவ்வாறு அரசை நிர்வகிப்பது என்று தெரியாமல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க திண்டாடிக் கொண்டிருக்கிறார். அதனால் போலீஸ் மா அதிபரூடாக ஆட்சியை முன்னெடுத்துச் செல்ல முயற்சிக்கிறார்கள். அதன் அடிப்படையில் வெலிகம பிரதேச சபையின் தவிசாளரின் கொலை தொடர்பான விசாரணைகளை சமூக ஊடகங்களில் பகிரங்கமாக முன்னெடுத்தனர். இவ்வாறு போலீஸ் மா அதிபரை கொண்டு ஆட்சியை முன்னெடுத்துச் செல்ல முடியாது என்று அரசாங்கத்தை எச்சரிக்கிறோம். போதைப்பொருள் பிரச்சாரங்களை தவிர அபிவிருத்திகள் தொடர்பிலோ முதலீடுகள் தொடர்பிலோ முதலீட்டு வருமானம் தொடர்பிலோ அரசாங்கத்தால் இதுவரை எந்த ஒரு அறிவிப்பும் வெளியிடப்படவில்லை என்றும் அவர் இதன் பொழுது கருத்து வெளியிட்டிருந்தார். வெளிநாடுகளில் வேலை வாய்ப்புகளை பெற்றுத் தருவதாக கூறி 60 லட்சம் ரூபாய் மோசடி செய்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நபரை எதிர்வரும் நவம்பர் மாதம் 3ஆம் தேதி மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு மகர பிரதான நீதவான் லோச்சனி அபேவிக்ரம உத்தரவு பிறப்பித்துள்ளார். கோனவல பிரதேசத்தைச் சேர்ந்தவரை இவ்வாறு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். இதன் பொழுது நீதிமன்றத்தில் முன்னிலையான கடவத்தை போலீசார் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நபருக்கு எதிராக 22 முறைப்பாடுகள் இருக்கிறது என்றும் இவர் வெளிநாட்டில் வேலைவாய்ப்பு பெற்றுத்தருவதாக கூறி ஏமாற்றியவர்களிடமிருந்து அவர்களின் கடவுச்சீட்டுகளை பெற்றுக் கொண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். அத்துடன் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நபரின் வங்கிக் கணக்குகள் தொடர்பில் விசாரணை இடம்பெற்று வருவதாக கடவத்தை போலீசார் நீதிமன்றில் தெரிவித்தனர். இதை கருத்தில் கொண்ட நீதவான் அந்த நபரை எதிர்வரும் நவம்பர் மாதம் 3ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பித்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் மீட்கப்பட்ட ஆயுதங்கள் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்தாலும் அவற்றை இலகுவாக கடந்து சென்றுவிட்டதை அவதானிக்க முடிகிறது. யாழ் பல்கலைக்கழகத்தை மையப்படுத்தி விடுதலை புலிகளின் செயற்பாடுகள் இருந்ததாக முன்னர் பேசப்பட்டது. அதை நிரூபிப்பதற்காக இந்த செயற்பாடுகள் இடம்பெற்றதா அல்லது உண்மையில் ஆயுதங்கள் சுமார் 15 அல்லது 20 வருடங்களுக்கு முன்னர் மறைத்து வைக்கப்பட்டதா என்ற சந்தேகம் எழுந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கிடைக்கப்பெற்ற படங்களை அவதானிக்கையில் துப்பாக்கிகளை சுற்றியுள்ள செலோடேப் சந்தேகங்களை ஏற்படுத்துகிறது. துப்பாக்கிகளை சுற்றியுள்ள செலோடேப்களை பொறுத்தவரை 1 வருடங்களே அதன் பாவனைக்கான காலம் இருக்கும். மேலும் நாளடைவில் அவை நிலை இழந்துவிடும். ஆனால் தற்போது மீட்கப்பட்ட ஆயுதங்களை பார்க்கும்போது அவை அண்மையில் சுற்றப்பட்டதை போன்று தெரிகிறது. எனவே இவ்வாறான விடயங்கள் தற்போது பெரும் சந்தேகத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தியுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் கருத்து வெளியிட்டுள்ளனர். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளுக்காக சங்கதி 24.com உடன் இணைந்திருங்கள். வணக்கம்.